யோ அழகு நிறுத்தியா? இறங்கு, உன்னை பார்க்கதான் வந்துட்டு இருக்கேன். அப்படியா? சொல்லியா, என்ன விஷயம்? வீட்டுல ரொம்ப கஷ்டம்யா. ஆமா. என் பொண்ணு வெண்ணிலா இருக்கால, அவளையே என் பொண்டாட்டி வேலைக்கு போன்னு சொல்லிட்டா. அவ என்ன பார்த்து நீயும் வேலைக்கு போன்னு சொல்றதுக்கு முன்னாடி நானே ஒரு வேலை தேடிக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். உனக்கு ஏஜென்ட் மூலமா வேலை கிடைச்சதுன்னு சொன்னல, அதே ஏஜென்ட் கிட்ட சொல்லி எனக்கு ஒரு வேலை வாங்கி கொடுயா. அதுக்கு என்னப்பா, வாங்கி கொடுத்துட்டா போச்சு. சொல்லு, என்ன மாதிரி வேலை வேணும்? யோ, அங்க என்ன மாதிரியான வேலை இருக்குதுன்னு சொல்லியா, அதுல இருந்து எனக்கு பிடிச்ச வேலையே சொல்றேன். கணக்கு போடுற வேலை, பில்லு போடுற வேலை, ஷோரூம் இன்சார்ஜ் வேலை, கம்பெனி ஆளுகளை மேய்க்கிற மேனேஜர் வேலை, கேஷியர் வேலை, இப்படி நிறைய இருக்கு. இதுல உனக்கு என்ன வேலை வேணும்? யோ, கணக்கு போடுறதுக்கு பில்லு போடுறதுக்கு தான் கம்ப்யூட்டர் வந்துருச்சுல, அதெல்லாம் சின்ன பசங்க பாக்குற வேலை. நம்ம வயசுக்கு தகுந்த மாதிரி ஒரு வேலை சொல்லு. காலையில வேலைக்கு போகணும், கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருக்கணும், மதியம் நாம கொண்டு வந்த சாப்பாடு சாப்பிடணும், சாயந்தரம் வேலை முடிஞ்சதும் வீட்டுக்கு வந்துடணும். அந்த மாதிரி கஷ்டம் இல்லாத வேலையா சொல்லியா? ஒரு வேலை இருக்கு. என்ன வேலை? ஒரு கடையோட முதலாளி ஊருக்கு போறாரு, வர 2 மாசம் ஆகும். அந்த வேலைக்கு போறியா? இந்த சேட்டை தானே வேணாங்கிறது. உன் கண்டிஷனுக்கு அந்த வேலை தான் செட் ஆகும். சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். அதானே பார்த்தேன். 2-3 இடத்துல செக்யூரிட்டி வேலை காலியா இருக்கு. மாசம் 15,000 ரூபாய் சம்பளம், ஏஜென்ட் கமிஷன் 2,000 ரூபாய் போயிடும். முதல் மாசம் மட்டும் யூனிஃபார்முக்கு 2,000 ரூபாய் பிடிச்சுப்பாங்க. நீ சொன்ன மாதிரி தான், காலையில போயிட்டு சாயங்காலம் வீட்டுக்கு போயிடலாம். உனக்கு ஓகேவான்னு சொல்லு. சரிப்பா, எனக்கு ஓகே தான். ஏஜென்ட் கிட்ட பேசிட்டு எனக்கு ஃபோன் பண்ணு. அப்புறம் ஒரு முக்கியமான வேலையா போயிட்டு இருக்கேன், முடிச்சிட்டு உனக்கு ஃபோன் பண்றேன். வேலைக்கா? அட இது வேறப்பா. நான் வரேன், நீ போ.